இன்னைக்கு விஜய் சார் வந்து முதல் முறையாக கொடியேற்றிருக்கிறாரு. இப்போ அதை பார்க்கும்போது வெற்றி தோல்வி, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக நாட்டுக்கு நல்லது செய்கிறாரு, செய்யாமல் போகிறாரு, கரண்ட் பில் ஏற்றுறாரு, இல்லை ஏற்றாமல் சொத்து வரி ஏற்றுறாரு, இறக்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் வந்து தேசிய கொடியை ஏற்றுறாரு அப்படின்னு அங்கே பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நான் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி மாநில உரிமைகள்லாம் வந்து அறிஞர் அண்ணா காலத்தில் தான் வந்து நிறைய வந்து நமக்கு கிடைக்க பெற்றது. யாரோ வந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, இவங்க மொதல் வரியில் இருந்தாங்க, பத்திரிக்காரெல்லாம் பின்னாடி நிற்க வச்சாங்க அப்படின்ற மாதிரியோட காலையில் ப்ரெஸ் கிளப்லேருந்துலாம் ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு வந்து அதை தாண்டி முதல்வரோட அந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே வந்து அவர் வந்து நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் நல்ல செய்திகள் சொல்கிறாரு, கூட கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுறாரு. அதாவது நாட்டில் லஞ்சம் வாங்குறதையும் சுதந்திரத்தோடு ஒப்பிடுறாரு. இப்போதான் சுதந்திரம் பாவேக்க ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுங்க. அப்போது என்னென்னா உங்களுக்கு சுதந்திரத்தை பற்றின உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்றது, அதாவதுங்க சுதந்திர போராட்டன்றது அதனுடைய தியாகம் வேறு. அந்த தியாகத்தை எடுத்துகிட்டு வந்து இதோட ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு அது ரைமிங்காக நல்லா வருதுன்றதுனால கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, தேசத்தில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாதி மதம்லாம் வந்து இன்றைக்கி கடந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க. சரி, இதை எங்களுக்கு சொன்னது இருக்கட்டும், ஐயா மரிய வில்சனை கூப்பிட்டு சொன்னீங்களா? ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் அப்படி தான் பேசினார். நான் வந்து பான் கிறிஸ்டினு, எனக்கு வந்து அன்பு மொழி, என் மொழி எனக்கு அன்பை சொல்லி கொடுத்து அதை சொல்லி இப்போ இதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசினது அது ஏற்புடையதா? காந்தியடிகள் அரை நிர்வாணமாக வரி என்ன ஏற்றுனாங்கன்னா உப்புக்கு வரி போட்டப்போ போனார். நீங்கள் சொத்து வரியை 300% ஏற்றிட்டு சத்தமே இல்லாமல் அதுக்கப்புறமா ஊரே எல்லோரும் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் பின்வாங்குறீங்க. உங்களுக்கு வரி கட்டியே வந்து மக்கள் வந்து ஓட்டாண்டி ஆகிடுவாங்க பொழுது. அந்த மாதிரி இருக்குது நாட்டு நடப்பு. அந்த மேடை கிடைச்ச உடனே கொஞ்சம் எக்ஸ்டம்போராக அப்படி அடிச்சு விடுறது. கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல முதலமைச்சர். இன்னைக்கு கூட சொன்னார்ல, நல்லதே நடக்கும். கோயம்புத்தூரில் அமுதன் கொலை நடந்ததில்ல, இல்லை அமுதன் வீட்டில் போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ நீட் தேர்வில் 3 பேர் இறந்தாங்க சமீபமாக, அவங்க வீட்டில் போய் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் சொல்ல முடியுமா? அப்போது முதலமைச்சர்ன்றது கை காட்டுறது, நடந்து போகிறது, செய்கை பண்ணுறது, ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறதுலாம் இல்லைங்க, அதை தாண்டி இருக்குது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 80வது சுதந்திர தினத்தில் இருக்கிறோம். முதல் முறையாக தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் கொடியேற்றி வைத்திருக்கிறாரு. இதில் வந்து லஞ்சம் ஊழலிருந்து விடுதலை கிடைக்கிறது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறாரு. மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம், சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக பராமரிப்பில் வச்சுருப்போம்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் பேசி கொடுத்துருக்கிறாரு. முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக விஜய் அவர்கள் கொடியேற்றி வைத்ததும் அவருடைய உரையையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நேயர்களுக்கு வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த விடுதலை சுதந்திரம் அப்படின்னா அந்த அர்த்தம் அவ்வளோவா தெரியறதில்லைங்க. இப்போ கேட்கலாம், என்ன கோட்டீஸ்வரன் உனக்கு என்ன 100 வயசா, உனக்கு 80 வயசா, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் அந்த வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால ஒரு சில புத்தகங்கள்லாம் இது சம்மந்தமாக படிக்கும்போது உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஐயா கொடிகாத்த குமரன் இருக்கார், நான் வந்து வாழ்க்கையை வாழலை, இது மாதிரி ஒரு காரியத்துக்காக அவர்லாம் வந்து உயிரை வந்து போயிடுச்சு சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்காக. இந்த மாதிரி நிறைய பேர் தியாகிகள் போயிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களெல்லாம் நினைவு கூறுற ஒரு நாள், அப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அப்புறம் இன்றைக்கி விஜய் சார் வந்து முதல் முறையாக கொடியேற்றிருக்கிறாரு. இப்போ அதை பார்க்கும்போது வெற்றி தோல்வி, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக நாட்டுக்கு நல்லது செய்கிறாரு, செய்யாமல் போகிறாரு, கரண்ட் பில் ஏற்றுறாரு, இல்லை ஏற்றாமல் சொத்து வரி ஏற்றுறாரு, இறக்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் வந்து தேசிய கொடியை ஏற்றுறாரு அப்படின்னு அங்கே பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நான் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி மாநில உரிமைகள்லாம் வந்து அறிஞர் அண்ணா காலத்தில் தான் வந்து நிறைய வந்து நமக்கு கிடைக்க பெற்றது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய உரிமைகள், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஒரு மிகப்பெரிய மூல காரணமாக இருந்திருக்கார். இப்போது தமிழ்நாடுன்னு பேர் வச்சதாகட்டும், இன்றைக்கி படிக்கும்போது சொல்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் கௌரவிப்பார் விருந்தினர்களை, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பரிசு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த வார்த்தை, தமிழ்நாடுன்ற அந்த வார்த்தை, மூவர்ண கொடியை ஏற்றக்கூடிய அந்த ஒரு மாண்பு முதலமைச்சருக்கு கிடைத்தது, இதெல்லாமே வந்து அண்ணா வந்து இன்னும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதை தாண்டி அண்ணா வந்து மாநிலத்துக்கு உண்டானது வாங்கி கொடுத்தாரு. பட் அந்த கொடி ஏறத்துக்கு இருந்த காரணமாக இருந்த கொடிகாத்த குமரன், நேரு அவர்கள், காந்தி தாத்தா அவர்கள், அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. மற்றபடி வந்து வழக்கம் போல் கொஞ்சம் விளம்பரம் நிறைய இருந்தது. இன்றைக்கி அப்படியே வண்டிக்கு முன்னாடி அப்படி ஓடுறது, எல்லோரையும் டாட்டா காட்டுறது, அதெல்லாம் இருந்தது. இல்லை, அதெல்லாம் அவருடைய இயல்பு தானே. குறிப்பாக இப்போ இன்றைக்கி சுதந்திர இந்த விழாவில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க, நடிகை த்ரிஷா அவர்கள் கூட வந்திருந்தாங்க.
அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. அதாவது தொடர்ச்சியாக அவர் வந்து அதை முன்னிறுத்துறாரு, அவர் இயல்பாகவே அதை பண்ணுறாரு. ஆனால் தொடர்ச்சியாக அவருடைய அந்த நடவடிக்கைகள் கொடுத்து விமர்சனம் மட்டுமே வைக்கிறது எப்படி பார்க்குறது? அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் ஜனங்க வந்து அதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். ஜனங்க வந்து சரிங்க, அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து எப்பயுமே மக்களோட நலன் என்ன அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி இந்த விமர்சனங்களுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய கருத்து கிடையாது முதல்ல. இரண்டாவது வந்து அதில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இது யாரோ வந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, இவங்க வரியில் இருந்தாங்க, பத்திரிக்கையாரெல்லாம் பின்னாடி நிற்க வச்சாங்க அப்படின்ற மாதிரியோட காலையில் ப்ரெஸ் கிளப்லேருந்தெல்லாம் ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு வந்து அதை தாண்டி முதல்வரோட அந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே வந்து அவர் வந்து நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் நல்ல செய்திகள் சொல்கிறாரு, கூட கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுறாரு. அதாவது நாட்டில் லஞ்சம் வாங்குறதையும் அதையும் சுதந்திரத்தோடு ஒப்பிடுறாரு. இப்போ தான் சுதந்திரம், தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சது. இல்லைங்க, அப்போது என்னென்னா உங்களுக்கு சுதந்திரத்தை பற்றின உங்களுக்கு எந்தளவுக்கு புரிதல் இருக்குன்றதில்ல. அதாவதுங்க, இப்போது அதில் ஒரு விஷயம் அவர் சொன்னார். அதாவது இந்த சுதந்திர தினத்தில் வந்துட்டு இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து ஜாதி, மதம், அப்புறம் பணம், படைபலம் இது எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாரு. அது வந்து ஒரு வகையில் பார்த்தா அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவருக்கு ஓட்டு போட்டதை தான் அவர் அப்படி மாற்றி சொல்கிறாரு. அது மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் போகிற மாதிரி, மக்கள் இது நம்ம ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து சரி ரைட்டு பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் அவங்க எப்படி ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டேன்றதை அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து அவர் மோடியோட ஸ்டைல். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சரோ கவர்னர் அவர்களோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கப்புறம் ரிப்ளெக்டிவ் டேலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அரசியலோட கருத்து வந்து அதில் கலக்காது. அரசியல் வந்து இந்த மாதிரி தேசிய சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது அதில் வராது. அதை ஆரம்பித்தது ஐயா பிரதமர் மோடி தான். அதை வந்து இப்போ கூட பாருங்கள், வந்தே மாதரம் வந்து இன்றைக்கி பாடணும், இப்படி பாடணும். அதாவது நமக்கு வந்து தேசியத்தை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவங்க நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க, இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க பேச்சு நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் வந்து ஆன்டி இண்டியன் அப்படி ஒரு நிலைப்பாடு. அப்போ அவர்களுக்கு அது புரியாது. இப்போ ஒரு சிலர் வந்து கொடியாக வெளியில் குத்தி காட்டுவாங்க, ஒரு சிலர் கொடி குத்தாமல் உள்ளுக்குள்ளே அதை விட ஆழமாக இருக்கும். நான் அந்த ரெண்டாவது வகை, புரியுதுங்களா? என்ன கொடி குத்துனா இன்னும் நல்லது, சிறப்பு, ஓகே, சந்தோஷம், மூவர்ண கொடியை பார்க்கும் ஒரு ஆசை, சந்தோஷம். பட் அதை டெய்லி அதை கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 கை 2 காலில் லஞ்சம் வாங்குறீங்கன்னா அது வந்து இருக்காது. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் அந்த இடத்துல தான் வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திரத்தையும் லஞ்ச லாவண்யத்தையும் ஒன்றா சொல்கிறார். சுதந்திரன்றது அது ஒரு படி மேலே. அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு லஞ்சன்றது வந்து நம்மளே நாசம் பண்ணிக்கிறது. சுதந்திரன்றது வந்து சுதந்திரம் கிடைக்கலாம் நம்ம அடிமை. லஞ்சன்றது சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனை. இது வந்து ஒரு நல்ல ஆள் இருந்தாவே இதை ஒழிக்க முடியும். ஒரு நல்ல ஆளுமை, ஒரு நல்ல அரசியல் கட்சி, ஒரு நல்ல அரசு இருந்தால் ஒழிக்க முடியும். சுதந்திரன்றது அப்படி கிடையாது. அது வந்து வேறு விதமான கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு அதை வாங்கிறதுக்கு பல உயிர்களை கொடுத்து, லஞ்சத்தினால உயிர் எங்கன்னா போதா? லஞ்சன்றது உயிர், சுதந்திர போராட்டன்றது அதனுடைய தியாகம் வேறு. அந்த தியாகத்தை எடுத்துகிட்டு வந்து இதோட ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு அது ரைமிங்காக நல்லா வருதுன்றதுனால கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, தேசத்தில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாதி மதம்லாம் வந்து இன்றைக்கி கடந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க. சரி, இதை எங்களுக்கு சொன்னது இருக்கட்டும், ஐயா மரிய வில்சனை கூப்பிட்டு சொன்னீங்களா? ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் அப்படி தான் பேசினார். நான் வந்து பான் கிறிஸ்டினு, எனக்கு வந்து அன்பு மொழி, என் மொழி எனக்கு அன்பை சொல்லி கொடுத்து, அதை சொல்லி கொடுத்து சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசினது அது ஏற்புடையதா? அவர்கிட்ட சொன்னீங்களா? சுதந்திரம்னு ஒன்று வாங்க போனவே தான் கிறிஸ்டினு, ஹிந்து, முஸ்லீமு, தமிழ், மலையாளம், தெலுங்குலாம். சுதந்திரம் வாங்கலைன்னா எல்லாத்துக்கும் பேர் அடிமை. அடிமைக்கு மொழி, இனம், மானம் எதுவும் இருக்க முடியாது. அப்போது நான் அதனால தான் சொல்கிறேன், இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கணுன்றேன். முதலமைச்சரோட பேச்சு என்பது கரெக்டு. ஆனால் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அரசு பண்ணுறதும் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு நிகரான போராட்டம் தானே. காந்தியடிகள் அரை நிர்வாணமாக கஷ்டப்பட்டார். வரி என்ன ஏற்றுனாங்கன்னா உப்புக்கு வரி போட்டப்போ போனார். நீங்கள் சொத்து வரியை 300% ஏற்றிட்டு சத்தமே இல்லாமல் அதுக்கப்புறமா ஊரே எல்லோரும் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் பின் வாங்குறீங்க. உங்களுக்கு வரி கட்டியே வந்து மக்கள் வந்து ஓட்டாண்டி ஆகிடுவாங்க பொழுது. அந்த மாதிரி இருக்குது நாட்டு நடப்பு. மத்திய அரசும் அப்படி தான் இருக்குது, மாநில அரசுகளும் அப்படி தான் இருக்குது, எல்லா அரசும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அது மேடை கிடைச்ச உடனே கொஞ்சம் எக்ஸ்டெம்போரா அப்படி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு இவ்வளோ நாள் லஞ்சம் ஊழல்ல திளைச்சிருக்காங்க அரசியல்வாதிகள் வந்து எங்களுக்கு விடுதலை வந்து தேவைப்படுது, உண்மைதான். உங்ககிட்ட எல்லாம் விஜய் கொடுத்துருக்கிறாரு வந்து விஜய் அப்படி அது விஜய் சார் அரசியல்வாதி தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன், சரி இந்த நாட்டில் சட்டம் எல்லாம் ஒன்று சொல்லுது, தலைமைச் செயலகம் போங்க, நீங்கள் புனித கோட்டை போகிறீங்க, லிஃப்ட்டில் ஏறும்போது
எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறாங்க. விவிஐபி லிஃப்ட்டு, விஐபி லிஃப்ட்டு, இது முதலமைச்சர் பயன்படுத்துகிற சாலை அப்படியெல்லாம் தனியாக தானே வச்சுருக்கீங்க. அப்போ இன்னமும் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டு கலோனியல் ஹேங் ஓவர் இருக்க தானே செய்யுது. அதனால் வந்து சரிங்க, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அதீதப்படுத்தி வந்து லஞ்ச ஊழலை இன்னும் ஃபுல்லாக ஒழிக்கலை. ஃபஸ்ட்டு அது நல்லா புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் தொடர்ந்து இதை பற்றி பேசி அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, பாராட்டுகள். ஆனால் கட்சிக்காரர்களோ இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அது முழுவதும் முடிச்சாச்சுன்ற இடத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எத்தனை பேரை நீங்கள் இதுவரைலாம் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ லஞ்சமே 100% இல்லைன்றது எதை வச்சு மக்கள் பண்ணுறது? இன்னொன்று இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, லஞ்சத்தை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு அதை பார்க்கும்போது எல்லாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அது சொன்னால் அதனால் சிக்கல் நமக்கு வரும்னு சொல்லிட்டு கூட அமைதியாக இருக்கும். ஆனால் அவர் முதல்வர் வந்து இன்றைக்கி பேச்சுக்கு எதனா ஒரு பஞ்ச் வேணும் இல்லைங்களா? அதனால் இது கூட இப்போ அதாவது என்னென்னா, அவரும் சுதந்திரத்துக்காக இப்போ போராடிக்கிட்டு இருக்காரு. எதுக்கிட்டேருந்து சுதந்திரம்னா லஞ்ச லாவண்யத்துக்கிட்ட இருந்து சுதந்திரம்னு பேசுகிறாரு. இதை இந்த சைடு ஐயா ஆதவு, இந்த சைடு விஜயபாஸ்கர், இந்த சைடு விஜயபாஸ்கர், திமுகலேருந்து வந்தவங்க, அதிமுகலேருந்து வந்தவங்க, ஐயா ஆதவ் இந்த சைடில் இருந்தப்போ ஒருத்தருக்கு திமுகவில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? எங்கள் கண்ணுக்கு வந்து என் கண்ணுக்கு அட்லீஸ்ட் எல்லாரும் கக்கனாகவோ காமராஜவோ தெரியல. எனக்கு சாமானிய ஒரு மனிதர்களாக தான் அவங்க தெரியுறாங்க. இல்லை, 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மக்களின் முதல்வர் கொடியேற்றுறாரு அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு. 70க்கு பிறகு பிறந்த ஒரு முதலமைச்சர் கொடியேற்றுறாருன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசிசிஐ இருக்காங்களே, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல், அப்புறம் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கண்ட்ரோல், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது எடுத்தாலும் ஒரு ரெக்கார்டுன்னு ஒன்று அப்படி போட்டு விடுவாங்க. அதாவது தொடர்ந்து 18 பால் டொக்கு வச்சார், அப்புறம் தொடர்ந்து வந்து ஜிம்பாப்வேக்கிட்ட அதிகமான ரன்னில் ஜெயித்தாங்க, அப்புறம் கென்யா போலரை வந்து 6 பாலுக்கு 4 6 2 4 அச்சு, இது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் 5th பார்ட்னர்ஷிப்பில் 75 ரன் தாண்டினது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் இதில் வந்து விக்கெட் கீப்பரே 5 விக்கெட் எடுத்தார், இது ஒரு ரெக்கார்டு. இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய், அதாவது வெற்றி தோல்வி மேட்சுக்குன்னு தாண்டி எது எடுத்தாலும் ரெக்கார்டுன்ற மாதிரி கிரிக்கெட்டில் வந்து பண்ணுவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்குறவங்களாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து இப்போ அப்படி ஏதோ ஒரு வருஷம் பிறக்கணும் இல்லையா, அந்த வருஷத்துக்கு பிறந்ததுக்கு பிறகு தான் அந்த வயசு வந்தவொடனே தான் ஒரு கொடி ஏற்ற முடியும். இதை வந்து ஒரு இப்போ 70 ஆண்டு, அதாவது 80களில் பிறந்தவங்க 70களில் பிறந்தவங்கன்னு இருப்பாங்க. 70களில் பிறந்தவங்க கொடி ஏற்றுற ஒரு அற்புதம் அப்படின்னா, சரி அப்போ இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 90களில் பிறந்த ஒரு கொடி ஏற்றுக்கிறாரு, அப்புறம் 2070 நடக்கும்போது 2000த்தில் பிறந்த ஒரு கொடி ஏற்றுறாரு. இப்படி எல்லாமே பேசின்னு போக முடியும் ரெக்கார்டு. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ மைக் ஏற்றுன்னு போய் கொண்டோன்னா எதனா பாராட்டி சொல்லணும் முதலமைச்சரை. அதனால் அவர் வந்து இப்படி ஏற்றுனார். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு, அதான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அப்படி இப்படின்லாமே. அப்போ வந்து இந்த நடந்து போகிறத பார்த்து, இங்கே தாங்க நிற்கிறாரு முதலமைச்சர், எது நடந்து போகிறது, கை காட்டுறது, இதெல்லாம் பார்த்தாலும் இந்த விஷயம்லாம் அடிச்சிக்க முடியாது, இது மாதிரிலாம் வேறு யாராலுமே கை காட்ட முடியாது, யாராலுமே நடந்து போக முடியாது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது முதலமைச்சர்ன்றது கை காட்டுறது, நடந்து போகிறது, செய்கை பண்ணுறது, ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறதுலாம் இல்லைங்க, அதை தாண்டி இருக்குது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரோட முதலமைச்சர் ஸ்டைலாக இருக்கணும், வசீகரமாக இருக்கணும், கோட் ஷூட்லாம் போடணும், அழகாக இருக்கணும், ஒரு நடிகராக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போது இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ இனிமேல் வந்து சினிமா துறையிலேருந்து தான் முதலமைச்சர்கள்லாம் வருவாங்களோன்னு எனக்கு ஒரு காலையில், ஏன்னா பேசிக்கிறாங்க. அப்புறம் அரசியலோ இல்லை கரண்ட்டு மக்கள் பிரச்சனை பேசலை, பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், அதான் இருக்கிறாங்க. இப்போது முதல்வர்களுடைய உரையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒன்றிய அரசு குறித்து பேசுகிறாரு. பாஜக எதிர்ப்பை, ஒன்றிய அரசுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறோம், மற்றபடி இந்த ஒத்துழைப்பு சரியான முறையில் ஒத்துழைப்புலாம் வழங்குவோம், ஆனால் மாநிலத்துக்கோ இதுக்கோ கொள்கைக்கோ முரண்படம் தான் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பயங்கரமாக எதிர்க்கிறேன். அவங்க எதிர்த்த எதிர்ப்பில் பயந்து போய் மத்திய அரசு வந்து மேகதாது கட்டவே கூடாதுன்னு கர்நாடகிட்ட சொல்லிச்சு. இவங்க எதிர்த்த எதிர்ப்பில் மத்திய அரசு வந்து நீட் தேர்வு, அதாவது என்ன ஃபேர் நீட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேன் நீட்டு கேட்குறாங்க, அங்கே இருக்கிற முதலமைச்சர் தீர்மானம்லாம் போட்டுட்டாரு அப்படின்னு அவங்க பயந்து போய் நீட்டை வந்து விலக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக, அதாவது உங்களுக்கு மினரல்ஸு மைனிங் ஆக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்தந்த மாநிலத்துக்கு இனிமேல் பெரிய உரிமை இருக்காதாமா, எல்லா கான்ட்ராக்டும் இந்த மண்ணில் இருக்குது, இது மணல் திருடுறது, அப்புறமா கல் உடைக்கிறது, அது அப்படி தான் பார்க்கணும். இயற்கை வளத்தை ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக எடுக்கிறதுன்றது அது கொள்ளையடிக்கிறது தான்.
அந்த வேலையெல்லாம் இனிமேல் மத்திய அரசே பார்த்துக்குதாமா, டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் விட்டு. அது அவங்களுக்கு வேணுன்ற காசெல்லாம் எடுத்துக்கின்னு மீதி யாருன்னா ஒரு பெரிய கான்ட்ராக்டர் கொடுத்துருவாங்க, பெருசாக மலையை நோண்டுறவங்க குடையிறவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி எதுனா இருந்தால் மாநிலத்துக்கு கொடுப்பாங்களா. அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை இன்னும் இது வரைக்கும் எந்த கருத்து. அப்புறம் அது என்ன மாநில உரிமையில் வருமா இல்லை அது எங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் வருமா? இப்போ கன்னியாகுமரிக்கு தமிழ்நாட்டிலேருந்து மணலோ இல்லை வந்து ஜல்லியெல்லாம் போகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஆணை போட்டிங்க. நானுமே அந்த ஆணை வந்து நல்ல ஆணை, அதை வரவேற்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லார் ஊர்லேயும் மலை இருக்குது. அவங்க ஊரில் இருக்கிற மலையை உடச்சி வேணால் ரோடு போட்டுக்கிட்டோம், டேமு கட்டிக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மலையை உடச்சிக்கிச்சு நீங்கள் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற ஊருக்கு அனுப்புறதுன்றது அந்த மாதிரி ஒரு வியாபாரம் தேவை கிடையாது. மக்களுக்கு சொந்த மக்களுக்கு பயன்படுத்துறதுன்றது வேறு. இல்லை அதிகமாக இருக்குது நமக்கு வந்து மலைகள் அதிகமாக இருக்குது, மண் வளம் அதிகமாக இருக்குது, இயற்கை வளம் அதிகமாக இருக்குன்னா கூட பரவாயில்ல. நமக்கே வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து குறையுது இந்த இயற்கை வளம், இயற்கை சூழல்ன்றது குறையுது. வர்றது வந்து பருவகால மாற்றம் எப்படி இருக்குன்றது தெரியாது, மழை எப்படி வரும், என்ன நடக்க போது தெரியல. அப்போ இயற்கை ரீதியாக நமக்கு நிறைய சிக்கல்கள் வரப்போகுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சட்டம் தமிழக அரசு போட்டதை நான் வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். இது நான் சந்தோஷம் முழுசாக படுறதுக்குள்ளே மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, இல்லை இந்த மைனிங்ஸ் எல்லாம் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாருமே எதுவுமே பெரிய குரல்லாம் கொடுக்கவே இல்லை. அது தமிழக அரசு, தாவேக அரசு சத்தமே இல்லை. அப்புறமா வந்து சும்மா மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம்னு எப்பயுமே படிக்கிற ஒரு லைனை படிக்கிற. சுதந்திர தினத்தன்று இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒன்றிய அரசிட்ட எதிர்ப்பு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த ஒரு கருத்து வருதுன்னு இல்லைங்க. இப்போ கருத்து சொன்னதுனால வந்து ஒன்றிய அரசு எதிர்க்கிறதே கிடையாது. இப்போ இன்றைக்கி என்ன இந்த ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே. அதில் என்ன யாரை எதிர்த்தாரு? பாசிச பாஜக ஒரு நாளும் விடமாட்டோம், பாஜக கொள்கை எதிரி, மாநில சுயாட்சி, நாங்கள் மாநில உரிமைகளை விடமாட்டோம், அவ்வளோதானே. இதே 4 லைனு இதையே அப்படியே மனப்பாடம் பண்ணினா 4 வருஷம் இதையே சொல்லி ஓட்டிடலாம். ஏங்க ஒரு 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 கோபமோ இப்போ மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறாங்க மோடி அவர்களை எதிர்த்து. அவங்க பேசுகிற பாஷைக்கும் இல்லை அவங்க பேசுகிற துணி தோரணைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தாவேக்கில் இருக்கவங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜயே கொஞ்சம் வித்தியாசமான தான். அதாவது இப்போ எதிர்ப்பு காட்டுறாரு, ஒன்றிய அரசு எதிர்ப்புங்கிறாரு, இன்னொரு மாநில அரசோடு வந்து இல்லை எதிர்ப்பு. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாதுங்க. அவர் எதிர்ப்பு காட்டலைங்க, எதிர்ப்பு படிக்கிறாரு. எதிர்ப்பு காட்டுறது வேற, எதிர்ப்பு எழுதி வச்சு படிக்கிறது வேற. சட்டமன்றத்தில் இப்போ தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, நிறைய தீர்மானம். இப்போ கச்சத்தீவுக்கு தீர்மானம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கச்சத்தீவு 35-40 வருஷமாக தீர்மானம் போட்டுன்னு இருக்கிறாங்க. திமுக தீர்மானம் போட்டிருக்கு, அதிமுக தீர்மானம் போட்டிருக்கு, திருப்பி அதிமுக, திருப்பி திமுக, எல்லாரும் பேசுவாங்க. கச்சத்தீவு இப்போ யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது, இலங்கையிட்ட தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனால் யார்கிட்ட இருக்குது? அவங்ககிட்ட இருக்குது. இந்த தீர்மானன்றது சும்மா நானும் போட்டேன்னு போடுறது. இப்போ இவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய சேர்த்து விஜய் சார் தீர்மானம் போட்டார், அவருக்கு இப்போ தீர்மானம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிக்குது, அதனால் அவர் தீர்மானம் போடுறாரு. அவருக்கு இப்போ கடிதம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிக்குது, அதனால் அவர் கடிதம் எழுதுறாரு. யார் வந்தாலும் இதை தான் பண்ணின்னு இருக்கிறாங்கன்றது தான் என்னோட கருத்து. இல்லை ஒரு மாற்றாக இருக்கிறாரு. முன்னாள் முதல்வர்கள் செஞ்ச பல திட்டத்தை இப்போ ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகத்தை நாங்கள் அப்படி தொடர்றோம். அப்புறம் வந்து அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேரை சொல்லலை, ஆனால் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது சத்துணவு. அதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து ஒரு வழியை போட்டு கொடுத்தது ஐயா காமராஜர். ஸோ காமராஜர் அதை ஆரம்பிக்கிறார், எம்ஜிஆர் அதை விரிவாக்கம் பண்ணி அதை இன்னும் மென்மேல்படுத்துகிறாரு. அதுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து அதில் வந்து முட்டை போடுறாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து அதுக்கு கீரை போட்டு அது எப்படி ஊட்டச்சத்தை ஏற்றணும்னு சொல்லி அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்தவொடனே காலையிலேயே டிஃபனை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்போ முதல்வர் வந்து அதை விரிவாக்கம் பண்ணுறாரு, அவ்வளோதானே. அதில் இப்போ நீங்கள் பேரெல்லாம் மாற்றி வைக்கிறீங்க ஒரு சிலதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி அதாவது இப்போ ட்ரெயின் போகுது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் போகுது, சென்னையிலேருந்து டெல்லி ட்ரெயின் போகுது. ட்ரெயின் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போகுதுன்னா, ஆமாம் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ உங்கள் டிஆர்எம், இந்த டிஆர்எம் வந்ததுக்கப்புறம் இந்த ஜிஎம் வந்தோன்னா, இந்த ரயில்வே மினிஸ்டர் வந்தோன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடாக போகுது. இல்லை ஒரு ட்ராக் பக்கத்தில் இன்னொரு ட்ராக் போட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ரயில் போட்டாங்க பாருங்கள், ட்ராக்கு ஒன்றுமே இல்லாமல், அவங்க பண்ணது சாதனை. இவங்க பண்ணுறது அந்த வழியில் போகிறாங்க, அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய சாதனையாகலாம் ஒன்றும் பார்க்க முடியும். இப்போ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நிறைய திட்டங்கள் வந்து அப்படியே தொடருது, அது நல்ல விஷயந்தான். திட்டங்கள், நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பயன் தருதுன்னா அதை வந்து தொடர்றது தப்பில்லை. ஆனால் அதுக்கும் வெற்றின்னு பேரை மாற்றி வச்சுட்டு தொடங்குறாங்க. சரி, ஓகே, இவங்களோட ஸ்டிக்கர், இவங்களோட லேபிள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாரும் பண்ணது தான், நீங்களும் பண்ணிக்கோங்க. அதாவதுங்க, மாற்றம்னு சொல்லிட்டு இது ஏதோ பெரிய மாற்றம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. தாவேகா என்பது இது இன்னொரு கட்சி, திமுக மாதிரி அது இன்னொரு கட்சி, அதிமுக மாதிரி அது இன்னொரு கட்சி, அவ்வளோதான். அதிமுக திமுகவில் என்ன பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குதோ அதே சமிக்கைகள், அதே பிரச்சனைகள் நான் இங்கேயுமே பார்க்குறேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஊழல்வாதின்னு ஊழல் குற்றச்சாட்டானவங்களெல்லாம் கட்சியில் வந்தால் சேர்த்துக்கிறீங்க,
நீங்கள் வந்து கரண்ட்டு பில்லு வந்து ஏறுது, ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல முதலமைச்சர். இன்றைக்கி கூட சொன்னார்ல, நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். கோயம்புத்தூரில் அமுதன் கொலை நடந்ததில்ல, இல்லை அமுதன் வீட்டில் போயிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ நீட் தேர்வில் 3 பேர் இறந்தாங்க சமீபமாக, அவங்க வீட்டில் போய் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் சொல்ல முடியுமா? 10 கொலைக்கு மேலே நடந்துருக்குது கோயம்புத்தூரில். அந்தந்த வீட்டிலலாம் போயிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு சொல்ல முடியுமா? சட்டம் ஒழுங்கு நம்ம வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங்லாம் போட்டோம், அதில் நம்ம பேசியிருக்கோம். கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் குரூப் கிளாஸ் நடக்குது காலேஜில். இப்போ காலேஜில் என்ன கலாச்சாரம்? குரூப்பாக ஆட்சிக்கிறான்றாங்க. இல்லை அது எப்படி பார்க்குறது? தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் அமுதன் இறந்துருக்கிறாங்க. சென்னையில் கூட இப்போ ஒரு +2 மாணவர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. குறிப்பாக இதில் வந்து போதை மருந்து பற்றிய தகவல் கொடுத்ததுனால அடித்து கொண்டிருக்கிறாங்க, ஒன்று சேர்ந்து கும்பலாக தாக்கியிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் வர்றது எப்படி பார்க்குறது? முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பேச்சாளர் ஏஎன்எஸ் பிரசாத்னு சொல்லி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காப்புல. அப்போது அது நீதியரசர் தலைமையில் இயங்கக்கூடியது, முன்னாள் நீதியரசர் ஐயா ராமசுப்ரமணியன் தலைமையில். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, சார் அரசியல் வெறுப்பு விட்டுட்டு இதை கொஞ்சம் பாருங்கள். இங்கே வந்து மனித உரிமை மீறல் நடக்குது. கல்லூரிகளில் வந்து இந்த போதை கலாச்சாரம் ஊடுருவிக்கின்றாங்க. அதனால் வந்து மனித உரிமை ஆணையம் வந்து நீங்களே வந்து சுயமோட்டவாக, அதாவது தானாக முன் வந்து இந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ணி இதில் உண்மைத்தன்மை என்ன. ஏன்னா திடீர்னு என்னன்றாங்க, இல்லை மாணவர்களுக்குள்ள சும்மா சண்டை போட்டுங்க. சும்மா எப்படி ஒருத்தவங்க சண்டை போட்டுக்குவாங்க? இப்போ ஒரு ஆளை 15 பேர் 18 பேர் அடிச்சா அது எப்படி கேங் சண்டை? அப்போ ஒருத்தனை விசில் ப்ளோவர், ஒருத்தன் தகவல் சொன்னோன்னே 15-20 பேர் சேர்ந்து அடித்ததாக தானே பொருள். அப்போ முரண் இருக்குது. இப்போ எவிடன்ஸ் கதிர் வந்து முந்தானத்து நினைக்கிறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரோட சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இதில் வந்து நிறைய பேர் விசாரிக்கணும், உண்மைக்கு புறம்பான தகவல்லாம் வராமல் இருக்குது, நிர்வாகத்தை கல்லூரி நிர்வாகத்தையும் சேருங்கன்றார். ஆனால் சட்டமன்றத்திலே அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பதில் கொடுக்குறாரு இல்லையா? அவருக்கு இது வந்து ஜூனியர் சீனியர் தான். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் போய் சொல்லுவார் இல்லைங்க. சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐயா ராஜ்மோகனோட ரோல் என்ன அப்படின்னா, தாவேக அரசுக்கு கெட்ட பேர் வராமல் காப்பாற்றுற வேலையை அவர் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கிறார். எந்த துறையில் எது நடந்தாலும் ராஜ்மோகனை தான் கூப்பிட்டு விட்டுறாங்க பாவம். அதனால் அவர் துறையே கிடையாது. அது யாரோட துறை? சூப்பராக பேசுவார் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில், ஐயா விஸ்வநாதன். கை காலெலாம் அமைக்கி விட்ட மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க குழந்தைகளுக்கு. அவரோட துறை. அவர் என்ன பண்ணுறாரு? சரி, இன்னொன்று சட்டம் ஒழுங்கு அப்படின்னா முதலமைச்சரோட துறை. அவர் என்ன பண்ணுறாரு? ராஜ்மோகன் அவர்கள் பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ராஜ்மோகன் வந்துங்க இப்போ நிர்மல்குமார் பேசுவதற்கும் ராஜ்மோகன் பேசுவதற்குமே நிறைய இருக்குது. நிர்மல்குமார் சாதிப்பார் இல்லைங்க, அது தப்பு அப்படிலாம் கிடையவே மின்வெட்டே கிடையாதுன்னு வரும். அப்போ அது என்ன அப்படின்னா, அது வந்து அந்த ஃப்ளக்சுவேஷனில் அது போகும் வரும், அப்புறம் அது போயிடும். அப்புறம் அந்த ஃபியூஸ் கேரியர் வந்து திமுக காரங்க கைட்டின்னு போயிட்டாங்க. சரிங்க, ஒரு இடத்துல ஃபியூஸ் கேரியர் பண்ணால் ஒரு வீட்டுக்கு போவோம், இல்லை ஒரு தெருக்கு போவோம். ஏரியாவாக போகுதுன்னா இல்லைங்க, அதெல்லாம் சரி செஞ்சாச்சு, இப்போ எல்லாமே பண்ணியாச்சுன்ற மாதிரி போயிட்டுருக்குறாரு. ராஜ்மோகனை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு சிலது ஆமாம் இது தப்பு இருக்குன்னா இதை சரி செய்வோம், அது அரசு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் இருக்குது. நீங்கள் சொல்வது போல் போதை மருந்து அந்த கும்பலால் ஆட்சியிலையும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடாக தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக தான் இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ தாவேக ஆட்சி காலத்துலேயும் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக தான் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்காக இருக்குதா இல்லையான்றது 4-5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும் இல்லையா? தேர்தலில் திருப்பி ஜெயிச்சாங்கன்னா சட்டம் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். தேர்தலில் தோற்று போயிட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி அவங்கக்கிட்ட வாதம் பண்ணியெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே எந்த ஒரு உண்மையான தரவுகளையும் வெளியில் வர்றதுக்கு பண்ண மாட்டாங்க. இல்லை, கடந்த ஆட்சியில் இது போல் இப்போ அதாவது ஒரு மாணவர் இப்போ கஞ்சா கடத்தலையோ இல்லை கஞ்சா விற்பனை பண்ணுறவங்க பேரை சொன்னதுக்காக கும்பலாக சேர்ந்து அடித்து கொள்ளப்பட்ட செய்தியெல்லாம் கேள்விப்படலை. இப்போ வந்து தொடர்ச்சியாக 2வது முறை சென்னையிலையும் இது போன்ற கஞ்சா விற்பனையை சொன்னதுனால மாணவர் அடித்து கொலை, கோயம்புத்தூர் போலவே தொடர்ச்சியாக நடக்கிறது எப்படி பார்க்குறது? இல்லைங்க, அது விஜய் சார் சொன்னது தான். போதைப் பொருள் வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ 3 மாதம் ஆகுது இவங்க ஆட்சிக்கு வந்து. ஊறி இருக்கிறத எந்த அளவுக்கு இவங்க எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து போக இன்னும் 2 வருஷம் கழிச்சு போதையே இல்லைன்றுவாங்க. அது ஈஸி, ஒழிக்கிறது ஒரு விஷயத்த கஷ்டம். அதனால் இல்லைன்ட்டா, இப்போ ஒரு ஊரில் புலி இருக்குது, இந்த புலி மாதிரி ஒன்று வருது போகுது, யாரோ ஒருத்தர் பார்க்குறாரு. நீங்கள் வந்து அச்சத்தில் சொல்கிறீங்க, இல்லை சார் புலி ஊரில் சுற்றுது சார், நாங்கள் போய் விவசாயம் பண்ண முடியல, இல்லை வந்து காட்டுக்கு போயிட்டு வர முடியல அப்படின்னும் போது ஒருத்தர் வராரு பார்த்தாரு, இல்லைங்க புலி மாதிரி இல்லைன்ட்டா. இப்போ புலி இருக்குது ஆமான்னு ஒத்துக்குனா புலியை பிடிக்கணும்,
இந்த புளியை பிடிச்சா எங்கே எடுத்துன்னு போய் உருறதுன்னோ, அதுக்கப்புறம் புளியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. அதோட புளியே இல்லைன்ட்டா அந்த காட்டில் யாருன்னா அடிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன பண்ணிடுறதுனா, இல்லை சட்டம் ஒழுங்காக பிரச்சனையெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டா கடந்து போயிடுறோம்ல அழகாக. கடந்து போகிற அரசியல், மடைமாற்றம் பண்ணுற அரசியல் ஈஸி. அதனால் அதை தான் எல்லாருமே பண்ண ஆசைப்படுவோம். நன்றிண்ணே. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.